தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண்ட சிந்தம் ஜானம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுதேவ காட்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு இந்த ஹனுமான் சாலிசாவை எங்கேருந்து படித்த, இந்த ஹனுமான் சாலிசாவை எங்கேருந்து படித்த. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். ஸ்ரீ இந்திரா சவுந்தரராஜன், இப்போ அவர் இல்லை நம்மக்கிட்ட. அவருடைய ஒரு டிஸ்கோர்ஸ்லேருந்து இந்த இன்சிடெண்ட்டை கேட்டேன். ஒரு நாள் மகாபரிவா ஸ்ரீமடத்தில் தரிசனம் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கா. நிறைய பேர் தரிசனத்துக்காக க்யூவில் நிற்கிறா. அதில் ஒரு பாட்டி, அவளோட பேரன், சின்ன பையன் ஒருத்தன். அப்போது பெரியவாக்கு முன்னாடி ஏதோ பிரசாதம் வருது. உள்ளேருந்து யாரோ அணுக்குத்தொண்டை யாரை கொண்டு வைப்பார். அந்த பிரசாதம் மடப்பள்ளியிலேருந்து கொண்டு வருவான். பெரியவா தான் நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கணும். அதை கொண்டு வந்து வைக்கிறா. பெரியவா அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறா. பண்ணி அதை மூடி, ஸ்க்ரீன்லாம் மூடி, பிராணய சோபானய சொல்வாள், அதெல்லாம் சொல்லி ஏதோ பெரியவா பண்ணியிருக்கா. அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வெளில வந்துட்டா. அப்புறம் பெரியவா அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா போல இருக்கா. அதை எல்லாருக்கும் பிரசாதத்தை அங்கேயே கொடுத்துட்டுருக்கா. அந்த க்யூவில் நிற்கிறவாளுக்கெல்லாம் கொடுக்குறா போல இருக்குது. இது நடந்துகிட்டே இருக்குது. அந்த சின்ன பையன் பாட்டிக்கிட்ட கேட்குறான், இந்த பிரசாதத்தை சுவாமி சாப்பிட்றது இல்லையே, சுவாமி சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரசாதம் காணாமல் போயிருக்கணும். ஆனால் அதுலேருந்து எதுவுமே ஒரு சின்ன இது கூட காணாமல் போகலை, அது அப்படியே தானே வருது, அதை எல்லாருக்கும் கொடுக்குறாளே அப்படின்னா. அந்த பாட்டிக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. பையன் இந்த மாதிரி சில பசங்க இந்த மாதிரி கேட்கும்போது சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்குமே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? டேய் சும்மா இருடா, தொணன்னு ஏதாவது பேசாத, வந்த இடத்துல ஒழுங்காக இருக்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது, பெருமைரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சத்தம் போட்டிருக்கா. இவா எங்கேயோ அந்த பையனை பேரனை இந்த மாதிரி மடக்கி பதில் சொல்ல முடியாமல் அவள் பேசின்னு இருக்கா. அப்படின்னா பரமேஸ்வரன் அங்கே எதிர்க்க உட்காந்துட்டுருக்கார். எதுக்கு உட்கார்றார்? பெரியவாளுக்கு தெரியுமே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான அனுபவங்களில். அங்கே இருக்க பெரியவா பையனை கையை காமிச்சு இப்படி இங்கே வான்னு கூப்பிட்டாலாம். இந்த பையன் மட்டும் அங்கே போய் நின்றுருக்கான். என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டாலாம் பெரியவா. அந்த பையன் சம்ஸ்கிருதம் வேதம் படிக்கிறேன், வேத பாடசாலையில் அப்படின்னா. சரி சரி, நீ ஏதாவது பாராயணம் பண்ண அப்படின்னா. அந்த பையன் ஏதோ வேதத்துலேருந்து என்ன ருத்ரம் சமக்கம் எதாவது பண்ணானோ தெரில, ஸ்பஷ்டமாக நல்ல பாராயணம் பண்ணியிருக்கான். பெரியவா ரொம்ப ஆனந்தமாக சிரித்து அதை கேட்டுண்டாராம். சரி, உனக்கு ஹனுமான் சாலிசா சொல்ல வருமோ அப்படின்னு கேட்டாராம் பாராயணம் பண்ண. இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினானாம். சரி, பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு குட்டியாக ஒரு புக்கு, ஹனுமான் சாலிசா புக்கு இருந்தது. அதை எடுத்து அந்த பையன் கொடுத்து, பெரியவா கையிலேருந்து வந்திருக்கு, திருக்கையிலேருந்து அதை கொடுத்துட்டு பெரியவா சொன்னாலாம், இதை 4 தடவை நீ வாசி போகிறோம், ரொம்ப சுலபமாக ஹனுமான் உன்னோட மனசுக்குள்ளே பச்சக்குன்னு ஒட்டின்றுவான். நாளைக்கு எனக்கு வாசி கட்டுறியா அப்படின்னாராம். சரின்னு தலையாட்டினான் அந்த பையன். போனான். ஒரு நாள் பூர்வமே அந்த பையனுக்கு இப்போ இன்றைக்கி சாயங்காலம்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே என்ன பண்ணான், நல்லா அதை கம்ப்ளீட்டாக நெட்ரிவ் பண்ணிட்டான். சொல்லி அவனுக்கு நல்லா வந்துடுத்து போல இருக்குது. வந்தான், ஒரு நமஸ்காரம் பண்ணான். அடுத்த நாள் அவன் வந்தானா பாட்டியோட வந்தானான்னு தெரில, பாராயணம் பண்ணான். பெரியவா க்ளீனாக கம்ப்ளீட்டாக அவர் நன்னா சொல்லியிருக்கான். அந்த பையன் எல்லாத்தையும் கேட்டு நன்னா சொல்லியிருக்கேன். சரி, இதை எங்கேது இதை வாசித்த அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையன் சொன்னான், இந்த புஸ்தகத்துலேயும் தான் அப்படின்னு. அந்த புஸ்தகத்தை கையில் இருக்குது. பெரியவா கொடுத்த அந்த சால்சா ஹனுமான் சால்சா புக்கை காமிச்சான். சரி, அந்த புஸ்தகத்துலேருந்து இப்போ நீ வாசிச்சு அது இருக்கா பாரு அப்படின்னா பெரியவா. இது என்ன அது கதை, அது பிரிண்ட் ஆனது தானே, அது உள்ளே இருக்குமே, பாரு அப்படின்னாரான். அந்த பையனுக்கு ஒரு வேளை கொஞ்சம் திடீர்னு ஒரு டவுட் வந்துடுது. அப்போ ஒருவேளை நம்ம வாட்சா அதை காணாமல் போயிடும்னு பெரியவா சொல்கிறாளா என்னென்னு. அதெல்லாம் பெரிய ஸ்மார்ட் இல்லை அந்த காலத்து பசங்க.
டக்குன்னு திறந்ததை பார்த்தா அது இருந்தது. அவனுக்கு தெரியும் அதில் இருக்கும்னு. இருக்கே இதில் அப்படியே இருக்கே இது ஏன் அப்படின்னாரான் பெரியவா. பிரிண்ட்டு தானே அது, பிரிண்ட்டு போட்டிருக்குல்ல அது அப்படியே தானே இருக்கும் அப்படின்னு அவன். மறையாதே அப்படின்னா. அப்போது உன் மனசுக்குள்ளே அது வந்துடுத்துனா அது இடத்துல மறைஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த இது அதில் போயிருக்கணும். ஏன் போகலை அப்படின்னு பிரிவா மடைக்கலாம். இல்லை இல்லை அது பிரிண்ட்டாக இருக்குல்ல அதனால் அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறத அவள் எடுத்துன்னு வந்து இருக்கும்போது நம்ம அதுக்கான மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். எடுத்துக்கோன்னு அவள் எடுத்துட்டுருவா. இப்போ நீ எப்படி அந்த ஹனுமான் சாலிசாவை மனப்பாடம் பண்ணியோ அதை எடுத்துன்ட்ட, நீ உன் மனசை எடுத்துன்ட்டு, ஆனால் அது அங்கேயே இருக்குது, அந்த பிரிண்ட் ஆனது அப்படியே இருக்குது இல்லையா. அந்த பையனுக்கு இப்போ நல்லா பளிச்சுன்னு புரிஞ்சுருது. இது மாதிரி யாராவது சொன்னால் இப்போ இந்த மாதிரி தெய்வத்தை நம்பாதவாள்லாம் எப்படின்னு புரிஞ்சுன்றுவாள். அந்த பையன் தெய்வத்தை நம்பாலாம் இல்லை, கொஞ்சம் இந்த சில மாதிரி இந்த சின்ன பசங்க அப்படி தானே இருக்கும், கொஞ்சம் ப்ரூஃபை கேட்குமே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவன்தான் ஒன்று இல்லைன்னா வேதம் கற்றுப்பான். அவன் வேத பாடசாலை இருக்க பையன் இருந்தாலும் பரமேஸ்வரனே அவனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி எடுத்தா தான் நம்ம பார்க்கணும். அதனால் அவர் சொல்கிறார், மாபிரியா சொல்கிறா, அது மாதிரி அது நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் மந்திரங்களை சொல்லி அதை சுவாமியை எடுத்துக்கிறா. ஆனால் அந்த நைவேத்தியமும் அங்கேயே தான் இருக்கும். அது எப்படி நீ அந்த எழுத்தெல்லாம் அதுலேயே தான் இருக்குது, புஸ்தகத்தில் பிரிண்ட் ஆனது அப்படின்னு நீ சொல்கிற, அதில் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. பெரியவா சொல்லும்போது அந்த பையன் தலையாட்டிக்கிறான். அதே அதில் இருக்கு இல்லையா, அப்புறம் அது அதில் தானே இருக்குது. ஆமாம்மா அதில் அது மறையலை. அந்த பையன் சொல்கிறான் மறையலை. அப்போது அதே மாதிரி தான் நைவேத்தியம் பண்ணும்போது நீ கேட்டியே உங்கள் பாட்டிக்கிட்ட, அது நைவேத்தியம் பண்ணுறான்னா அப்போ சாமி எடுத்துட்டா அதை காணாமல் போயிருக்கணும், அப்படியே தானே எல்லாருக்கும் கொடுக்குறான்னு நீ கேள்வி போட்ட. உங்கள் பாட்டி கூட ஏதோ சொன்னாலே போடா அதெல்லாம் பேசாத அப்படின்னா. இப்போ தெரிஞ்சுடுத்தா அவனுக்கு அப்படின்னா. அந்த பையன் நல்லா கிளியராக புரிஞ்சுருந்தான். இனிமேல் அவன் எவ்வளோ பேருக்கு சொல்லுவான். அப்போ நம்ம எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு புரியாமல் மண்டையில் ஏறாமல் நான் சொல்ல முடியுமா உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பையனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரம்.